மாசில் வேணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வேங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுனன் தன் தேரோட்டியான கிருஷ்ணன் கிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறான். அவன் சொல்றான், ரதம் ஸ்தாபய சேன யோரூப யோர் மத்தியே. அதாவது, கிருஷ்ணா, என் தேரை 2 படைகளுக்கும் நடுவே கொண்டு சென்று நிறுத்து. போர் செய்ய தயாராக நிற்கும் இவங்களையெல்லாம் நான் பார்க்கணும்னு சொல்கிறான். இது எப்படின்னா, ஒரு ஃபேமஸ் ஆன்லைன் கேம் விளையாடும் போது உங்கள் டீம் லீடர் அர்ஜுனன் வச்சுக்கோங்க, அந்த ஏஐயோட பார்ட்னர் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணகிட்ட எல்லா எதிரிகளையும் தெளிவாக பார்க்கணும், ஏன் கேரக்டரை அவங்களுக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்ஜுனனுக்கு அப்போ ஒரு பெரிய தன்னம்பிக்கை. எப்படின்னா, யார் வந்தாலும் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி தயாராக இருக்கான். அர்ஜுனன் கேட்டோன்னே கிருஷ்ணன் சும்மா ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தலைங்க. கிருஷ்ணன் குசும்புக்காரன். அவன் தேரை கொண்டு போய் எங்கே நிறுத்துறா தெரியுமா? பீஷ்மர், துரோணர் அப்படி முதலான பெரிய ராஜாக்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் முன்னாடி. அதாவது 2 படைகளுக்கும் நடுவே. யாரெல்லாம் அப்படின்னா, அர்ஜுனனுக்கு தந்தையர்கள், பாட்டனார்கள், ஆசிரியர்கள், தாய்மாமன்கள், சகோதரர்கள், மகன்கள், பேரன்கள் மற்றும் நண்பர்கள் எல்லாரும் இந்த படையில் இருக்காங்க. ஸோ இந்த படைகளில் நின்றுக்கிட்டு இருக்க எல்லா உறவினர்களையும் அவன் பார்க்குறான். அர்ஜுனனுடைய எதிரிகளை பார்க்கும்போது அவன் கேட்டான், ஆனால் அவனுக்கு எதிரிகளாக தெரிஞ்சவங்க எல்லாரும் அவனுடைய சொந்தக்காரங்க. இது எப்படின்னா, உங்கள் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டேயில் ஃபுட்பால் ஃபைனல் மேட்சுக்கு நீங்கள் செம்மையாக ரெடி ஆகிட்டு போகிறீங்க. ஆனால் எதிர்த்த டீமில் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அண்ணன், தம்பி, இவங்க கோச்செல்லாம் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இமேஜின் பண்ணி பார்த்தா என்ன ஆகும்? ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம ஷாக் ஆகிடுவோம் இல்லையா? அந்த காட்சியை அர்ஜுனன் பார்க்கும் பொழுது அவனுக்கு அப்படித்தான் இருந்துச்சு. அவன் அதிர்ந்து போனான். மனசில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அவன் சொல்கிறான், திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் சீதந்தி மமகாத்ராணி. அதாவது, கிருஷ்ணா, போர் செய்யணும்னு நினச்சி என் கண் முன்னாடி நிற்கிற இந்த சொந்த ஜனங்களையெல்லாம் பார்த்தோன்னே என்னுடைய உடல் தளர்ந்து போகுது, என்னுடைய வாய் வறண்டு போகுது, என்னால் முடியலை. ஸோ அர்ஜுனனுக்கு வந்த இந்த அதிர்ச்சி நம்ம வாழ்க்கையிலையும் வந்திருக்கலாம். ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டி இருக்கும். ஆனால் அந்த முடிவை நம்ம சொந்தக்காரங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ எதிராக இருக்கும்போது ஒரு தயக்கம் வரும் இல்லையா? ஐயோ, இவங்க கூடவா நம்ம போட்டி போடணும் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் அர்ஜுனனுக்கு வந்த பெரிய மனக்குழப்பத்தோட பிகினிங் பாயிண்ட். இந்த பார்ட்டில் நமக்கு என்ன தெரியுது? அர்ஜுனனோட தன்னம்பிக்கை எப்படி ஒரு நொடியில் தளர்ந்து போயிடுச்சுன்னு பார்த்தோம். ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்கின்ற பொழுது நம்மளுடைய உணர்வுகள் எப்படி எல்லாம் பலவீனப்படுத்துது அப்படின்னு இது காமிக்குது இல்லையா? ஸோ இந்த மனக்குழப்பத்தால் தான் அர்ஜுனன் என்னென்ன வாதங்களை எல்லாம் வைக்கின்றான், ஏன் போர் செய்ய மாட்டேன்னு சொல்கிறான் அப்படிங்கிறதையும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.